ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அன்றாட வாழ்விலே பேண வேண்டிய அந்த 100 சுன்னாக்கள் என்ற தலைப்பில் 25 சுன்னாக்களை பார்த்தோம். அதை நீங்கள் குறித்து கொள்ளுமாறு சொன்னோம். உங்களோட வாழ்க்கையில் நாம் இதில் எந்த சுன்னாவை எனது வாழ்வில் நான் செயல்படுத்துகிறேன் என்பதை குறித்து கொண்டு வாங்க. அப்படி யாரும் குறித்து கொண்டிருக்கிறீங்களா? சென்ற வகுப்பில் 25 சுன்னாக்கள் படித்தோம். அந்த 25ல் எனது வாழ்வில் நான் கடைபிடிக்கக்கூடிய சுன்னாக்கள் எத்தனை அப்படி என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னோம். சரியா? அதை குறிச்சா நீங்கள் கடைசியில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? இப்போ இன்றைக்கு பாடத்தில் ஒவ்வொரு சுன்னாவை படிக்கும் போதும் கொஞ்சம் குறிச்சிக்கோங்க. சரியா? சில சுண்ணாக்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. சிலது அப்படியான சுண்ணாக்கள் மாதிரி இருந்துச்சுண்டா எங்களோட வாழ்வில் ஒரு தடவையாவது நாங்கள் செய்திருக்கிறோமா அப்படி என்ற அமைப்பிலும் நாம் பார்த்து கொள்ள முடியும். இதில் நாங்கள் 26வது சுண்ணாவை நாங்கள் படிக்க போகிறோம். இல்லாத சகோதரர்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பக்கத்தில் உங்களோட மொபைலில் உங்களோட இது ஷேர் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பாடத்தை. புதியவங்க யாரும் நிற்கிறீங்களா? ஏன்னா குரூப்பில் போட்டால் குரூப்பில் உள்ளவங்க பார்த்துக்கொள்வாங்க. குரூப்பில் இல்லாதவங்க யார் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணு. இந்த சகோதரி இம்பர் அவங்க 3 உங்களுக்கு இருக்குதா? வந்துச்சா? சரி. இப்போ நாம் இந்த சுண்ணாக்கள் பெண்கள் பகுதியிலும் சகோதரிகள் என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இதில் எந்த சுண்ணாவை செயல்படுத்துகிறோம், எது நமது செயல்பாட்டில் இல்லை, நமது வாழ்வில் இல்லை என்றதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் 26வது சுண்ணாவாக பார்ப்போம், குபா பள்ளியிலே தொழுதல். இப்போ குபா பள்ளியை பற்றி நாம் என்ன தெரிஞ்சு வைத்திருக்கிறோம்? குபா பள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து முதலில் கட்டிய பள்ளி தான் குபா பள்ளி. அப்போ இதில் உள்ள சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா மஸ்ஜிதுக்கு நடந்தும் செல்வார்கள், வாகனத்திலும் செல்வார்கள். இன்னொரு அறிவிப்பில் நபி அவர்கள் அங்கே என்ன செய்வாங்க, 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். நாங்கள் இதில் இது தொடர்பான ஹதீஸ்களை படிக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை என்ன செய்வாங்க, குபா மஸ்ஜிதுக்கு செல்வார்கள் என்ற ஹதீஸ் இருக்கிறது. குபா மஸ்ஜிதில் நாம் 2 ரக்காத்துகள் தொழுதால் கிடைக்கும் சிறப்பு என்ன? ஒரு உம்ரா செய்த நன்மை இருக்கிறது. குபா மஸ்ஜிதில் ஒருவர் 2 ரக்காத்துகள் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை இருக்கிறது. நாங்கள் மாஷாஅல்லாஹ் எல்லாரும் குபா பள்ளியில் தொழுதுருக்கிறோம் தானே இல்லையா? பெரும்பாலும் மஸ்ஜித் நாங்கள் மதீனாவுக்கு போனவங்க குபா பள்ளியில் நாம் என்ன செய்திருக்கிறோம், தொழுதுருக்கிறோம். இப்போ குபா மஸ்ஜிதில் அப்போ தொழுகையை பொறுத்தவரையில் இப்போ நாம் பார்க்கிறோம், இப்போ மதீனாவில் சில மஸ்ஜிதுகளை என்ன செய்கிறாங்க, ஜியாரத் செய்கிறதுக்காக செல்கிறார்கள். அதில் தொழுவதற்கு நமக்கு சுன்னத்தாக்கப்பட்ட பள்ளி மஸ்ஜிது ஹராம், மஸ்ஜிது நபி, அதுகள் நமக்கு தெரியும். குபா மஸ்ஜித், அப்போ குபா மஸ்ஜிதில் 2 ரக்காத்துகள் தொழுவது என்பது ஒரு சுன்னத்தான விஷயம். இது மஸ்ஜிதுல் கிப்லத்தைனுக்கு இப்படி ஒரு சிறப்பு சொல்லப்படலை. சிலவங்க கிப்லத்தைன் மஸ்ஜித் என்ன செய்கிறாங்க, மஸ்ஜிது கிப்லத்தைனை ஜியாரத் பண்ண போகிறாங்க, அங்கே போய் தொழுகிறாங்க. அப்படி தொழுவதை ஆர்வப்படுத்தி எந்த செய்தியும் என்ன செய்யலை, கிப்லத்தைன் மஸ்ஜித் சம்பந்தமாக வரலை. எது தொடர்பாக மட்டும்தான் வந்திருக்குது சொல்லுங்க, குபா மஸ்ஜித் தொடர்பாக வந்திருக்கிறது. இது ஒரு சுன்னா. அடுத்து 27வது சுன்னாவை கவனிங்க. 27வது சுன்னா, 27வது சுன்னாவை பொறுத்தவரையில் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் மஸ்ஜிதில் கடமையான தொழுகையை நிறைவேற்றி விட்டால் அதில் ஒரு பங்கை நீங்கள் உங்களோட வீட்டிலும் என்ன செய்யுங்க, ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஒருவர் வீட்டிலே தொழுவதற்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதும், வீட்டில் ஒருவர் உபரியான தொழுகைகளை தொழுவது சிறப்பானது என்றும் ஹதீஸ்கள் வருகின்றன. அதனால நாம் உபரியான தொழுகையை வீட்டில் தொழுவது
சிறப்பானது என்பது நேரடியான ஹதீஸ். அதில் அதனுடைய தத்துவங்களை பற்றி, நுட்பங்களை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது சொல்லக்கூடிய செய்திகள் என்ன படிச்சிருக்கிறோம் நாங்க? வீடுகளில் அல்லாஹ்வுடைய பரக்கத் வருவதற்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. வேற அதாவது ஒரு வீட்டு என்ன செய்யக்கூடாது, கபராக ஆக்கி விடாதீங்க என்று சொல்றாங்க. உங்களோட வீடுகளில் தொழுங்க என்று வார செய்தி. வேற அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ஒருத்தர் இஹ்லாஸ், அப்படித்தானே? ஒருத்தர் இஹ்லாஸுக்கு அது மிக நெருக்கமான, அவர் மஸ்ஜிதில் தொழும்போது சில நேரம் முஹஸ்ஸித் ஏற்படலாம். அப்ப எனவே அவர் வீட்டில் தொழும்போது அது என்னது, அவரது இஹ்லாஸுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது. இப்ப நபி அவங்க இந்த செய்தியை எங்கிருந்து சொல்றாங்க? அதாவது மதீனால, அப்படித்தானே? எங்க மதீனால சொல்றாங்க. இப்ப மதீனால நமக்கு தெரியும், மஸ்ஜிது நபவியில 2 ரக்காத் தொழுதா என்ன சிறப்பு? மஸ்ஜிது ஹராம் தவிர்த்து ஏனைய மஸ்ஜிதுகள்ல 1000 ரக்காத்துகள் தொழுத சிறப்பு இருக்கிறது. அப்படி ஒரு சிறப்பான மஸ்ஜிதுல தொழுவதை விட எது சிறந்தது? சுன்னத்தான தொழுகை எங்க தொழுவது சிறந்தது? வீட்டில் தொழுவது சிறந்தது, அப்படித்தானே? அங்க உள்ளவர்கள், மதீனால உள்ளவங்க, அவர்கள் கடமையான தொழுகையை மஸ்ஜிது நபவியில தொழுது விட்டு சுன்னத்தான தொழுகை எங்க தொழுவது சிறப்பானது? வீட்டில் தொழுவது சிறப்பானது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? மதீனாவுக்கு போறோம், எங்களோட வாழ்க்கையில மிக குறைந்த வாய்ப்புகள் தான் கிடைக்கிறது. நாங்க போய் அதிகமான சுன்னத்தான தொழுகை அங்க தொழுவோம். எதற்காக? அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள ஒரு விடயம்தான், சுன்னத்தான தொழுகைகளை நாம் வீட்டில் தொழுவது என்பது சிறப்பானது. அதை நபி அவர்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 778வது வரக்கூடிய செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இதற்கு முன்னர் உள்ள செய்தி அது புகாரி முஸ்லிம் 2 கிரந்தங்களில் வருகிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அடுத்து வாங்க 28வது சுன்னாவாக இதுல பார்க்கிறோம். அதாவது இஸ்திகாரா. இப்ப சலாத்துல் இஸ்திகாராவை பத்தி நாங்க படிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? சலாத்துல் இஸ்திகாரா என்பது சிலர் நினைப்பது போன்று முடிவெடுக்க முடியாத காரியங்கள்ல அல்ல இஸ்திகாரா. சிலவங்க எப்படி நினைக்கிறாங்கடா, ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாவிட்டால் தான் இஸ்திகாரா தொழுகன்னு நினைக்கிறாங்க. அப்படியா சொல்லுங்க? அப்படி கிடையாது. இஸ்திகாரா தொழுகை என்பது அனைத்து காரியங்களிலும் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு விஷயம். அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு விடயம் தான் இஸ்திகாரா. எனவே எந்த ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு ஒருவர் என்ன செய்யறாரு, அவர் இறங்க போகிறார் என்றால் அதற்கு முன்னால் 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுது கொள்வது சுன்னத்தாகும். கடமை இல்லாத 2 ரக்காத்துகள். இந்த இஸ்திகாரா தொழுகையை தொழுது விட்டு ஓத வேண்டிய துவாவை கொஞ்சம் எல்லாரும் வாசிங்க பாப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அதீம் ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர் வ தஅலமு வலா அஅலம் வ அன்த அல்லாமுல் குயூப் அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர. இந்த இடத்துல என்ன சொல்ல வேணும்? நாங்க எந்த காரியத்துக்காக அந்த இஸ்திகாரா செய்யறோமோ அந்த காரியத்தை இந்த இடத்துல சொல்றது. அன்ன ஹாதல் அம்ர கைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி சும்ம பாரிக் லி ஃபீஹி வ இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர. இந்த இடத்துல திரும்ப சொல்ல வேணுமா? வ இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர. சில அரபுல எங்களுக்கு சொல்ல தெரியாது, தமிழை கூட நாம் என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ளலாம். ஷர்ருல்லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு வக்துர் லியல் கைர் ஹைது கான் சும்ம அர்தினி பிஹி. புரியுது அவன் சொல்றது? எனவே இந்த துஆவை பாங்க, ஒரு அந்த தொழுகையை முடித்து விட்டு ஓதுவது என்ற அமைப்பில் தான் அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த துஆவை பொறுத்தவரையில, இந்த துஆவில் நாம் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம்? துஆவுடைய பொருளை பாருங்க. பொருள் என்ன சொல்லுது? அதாவது உனது இல்மை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன், உனது ஆற்றலை கொண்டு நான் ஆற்றலை தேடுகிறேன், உனது மகத்தான அருள் என்றும் நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ யாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன்
நான் சக்தி பெற மாட்டேன். நீ யாவற்றையும் அறிந்தவன், நான் அறிய மாட்டேன். நீ மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறாய். எனது இந்த காரியம் சிறப்பாக இருக்குமாக இருந்தால், எனது தீனில், எனது வாழ்வில், எனது அந்த காரியத்துடைய இறுதியில் இது நலவாக இருக்குமாக இருந்தால் இதை நீ எனக்கு முடிவு செய்வாயாக, அதை இன்னும் எனக்கு எளிதாக்குவாயாக, அதில் நீ எனக்கு பரக்கத்தும் செய்வாயாக. 3 விஷயம் இருக்கு பாருங்க. அதை எனக்கு, அந்த காரியத்தை நீ எனக்கு நிறைவேற்றி தருவாயாக, அதை எளிதாக்குவாயாக, அதில் எனக்கு பரக்கத்தும் செய்வாயாக. இந்த காரியத்தில் எனக்கு கெடுதியாக இருந்தால், எனது தீனில், எனது வாழ்வில், அந்த காரியத்தின் முடிவில் இதை விட்டு என்னை திருப்புவாயாக, என்னையும் அதை விட்டு திருப்பி விடுவாயாக. எனக்கு எங்கிருந்தாலும் நல்லதே நீ எனக்கு முடிவு செய்வாயாக, அதை எனக்கு பொருந்திக் கொள்ளவும் செய்வாயாக என்பது அற்புதமான ஒரு பொருளை கொண்ட ஒரு துவா. இஸ்திகாரா துவா யாருக்கு பாடம்? இஸ்திகாரா துவா பாடம் உங்களுக்கு மாஷா அல்லாஹ், முழுமே பாடம். பாரக்கல்லாஹு ஃபீக். எனவே இந்த இஸ்திகாரா துவா ஒருத்தருக்கு அரபுல தெரியலன்னா என்ன செய்யலாம்? இஸ்திகாரா துவா முற்றுமா என்ன செய்யறது? அப்ப இந்த துவாவுடைய பொருள் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா ஒருத்தர் என்ன செய்யலாம்? அதை தமிழில் அதை கேட்டு அல்லாஹ்விடத்துல உதவி தேடலாம். நாங்கள் இதை மனநமிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்ப இஸ்திகாரா அடுத்த மக்கள்கிட்ட உள்ள ஒரு தவறான சிந்தனை என்ன இஸ்திகாரா பற்றி? என்ன, அதாவது பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தான் இஸ்திகாரா, சிறிய விஷயங்களுக்கு இஸ்திகாரா இல்லை, அப்படி கிடையாது. எல்லா விஷயங்களிலும் இஸ்திகாரா, அப்படிதானே? இஸ்திகாரா தொழுகை நாம் என்ன செய்யலாம்? எந்த ஒரு காரியத்துக்கு நாங்க இறங்குகின்ற போதும் 2 ரக்காத் தொழுது கொள்ளுதல். எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். சலாத்துல் ஹாஜான ஒரு தொழுகை கிடையாது. அது தொடர்பான ஹதீஸ் எல்லாம் துவைஃபானது. சில நினைக்கிறேன் சலாத்துல் ஹாஜான ஒரு வார ஹதீஸ் எல்லாம் துவைஃபானது. இஸ்திகாரா தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் தான் ஸஹீஹானது. சரியா? அடுத்து இஸ்திகாரா ஒருத்தர் தொழுதுட்டாரண்டா ஏதாவது கனவு தெரியப்படும் என்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. சிலவங்க நினைக்கிறாங்க கனவுல ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும், அதை வைத்து முடிவு, அப்படியும் கிடையாது. அப்படி ஒன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தரல. நீங்க இஸ்திகாராவை செய்துட்டு நீங்க என்ன செய்ய வேண்டியதுதான்? அந்த காரியத்தில் முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இறங்க வேண்டியதுதான். சரியா? சரி, அடுத்ததாக வாங்க 29வது சுன்னா. 29வது சுன்னா என்ன? ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டு சூரியன் உதிக்கும் வரை மஸ்ஜிதிலே அமர்ந்திருத்தல். இது எத்தனாவது சுன்னா இதுல? அப்ப இந்த சுன்னால எங்களோட வாழ்க்கையில நாங்க தொடர்ந்து செயல்படுத்தி இருக்கிறோமா? எங்களோட வாழ்க்கையில் இதை நாங்க சில நாட்கள், அந்த நாட்கள்ல எங்களுக்கு சில விடுமுறை நாட்கள், இது போன்ற நாட்கள்ல அல்லது ரமலானுடைய காலங்கள்ல இப்பயாவது நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோமான்னு நாம் பார்க்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை தொழுததும் சூரியன் நன்கு உதயமாகும் வரை தொழுத இடத்துல என்ன செய்வாங்க? அமர்ந்திருப்பார்கள் என்ற ஹதீஸ் ஜாபிர் இப்னு சமுரா அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் நேரத்தை ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இது ஜாபிர் இப்னு சமுரா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம்ல 670வது வருகிறது. ஒரு ஃபஜ்ரை தொழுது விட்டு மஸ்ஜிதிலே அமர்ந்து ஓத வேண்டிய துவாக்களை, திக்ர்களை ஓதுவது என்று அமர்ந்திருப்பதே சுன்னாதான். என்னது? அமர்ந்திருப்பதே சுன்னா என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். எனவே அது தொடர்பாக சில ஹதீஸ்களும் இருக்கிறது. சில செய்திகள்ல சூரியன் உதைக்கும் வரை அமர்ந்திருந்து இருந்தால் என்ன செய்ய முழுமையான ஹஜ்ஜை செய்த நன்மை என்று வார ஹதீஸ்கள், அது அந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமான சில விமர்சனங்கள் உள்ளன. சரி, அடுத்ததாக வருவோம். 30வதாக சொல்லப்பட்ட சுன்னா ஜும்மாவுக்காக குளித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஜும்மாவுக்கு வருவதாக இருந்தால் குளித்துக் கொள்ளட்டும். ஜும்மாவுக்கு வருவதாக இருந்தால் குளித்துக் கொள்ளட்டும்டா. இந்த குளிப்பு யாருக்கு சுன்னா இல்லை? பெண்களுக்கு சுன்னா இல்லை. பெண்களுக்கு என்ன இல்லை? சுன்னா கிடையாது. ஜும்மாவுக்கு வருவதாக இருந்தால் என்ன செய்யட்டும்? குளித்து கொள்ளட்டும் என்று நாங்க பார்க்கிறோம். எனவே சில ஊர்களில் சில மஸ்ஜிதுகள் பெண்களுக்கும் வருவதற்குரிய வசதிகளை செய்து அப்படி வரக்கூடிய பெண்கள் அப்படி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அப்படி இருந்தா அவர்களும் என்ன செய்வது? குளித்து கொள்ளுதல். இந்த செய்தியை பொறுத்தவரையில அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. புகாரில 877, முஸ்லிம் 846 ஆகிய எண்கள்ல வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்ததாக நாம் வருவோம். 31வது விஷயம், ஜும்மாவுடைய அந்த ஆரம்ப நேரத்தில் வருவது சுன்னா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் மாணவர்கள் மஸ்ஜிதுடைய நுழைவாய்கள்ல நின்று கொண்டு என்ன செய்வாங்க? வரக்கூடியவனுடைய பெயர்களை எல்லாம் பதிவு செய்வாங்க. முதல்ல வாரவங்களோட பெயர்கள், தொடர்ந்து அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள், அவ்வாறு அவங்க வரிசைப்படி என்ன செய்வாங்க? பதிவு செய்வார்கள். முதலில் வரக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. அதே போன்று 2வது நேரத்தில் வரக்கூடியவங்க
மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை. அதுக்கடுத்து 3ஆம் நேரத்தில் வரவங்க ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை. அதன் பிறகு கோழி என்று வருது, முட்டை என்று வரக்கூடிய ரிவாயத்துக்கள் இருக்கின்றன. எனவே இதுல நாங்க பார்க்கிறோம், இந்த சிறப்பு பெயர்கள் பதியப்பட வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இமாம் வந்து விட்டால், என்ன செய்யறாங்க, வந்து விட்டால் சில ரிவாயத் இமாம் உரையை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் தங்கள் ஏடுகளை அவங்க சுருட்டி விட்டு சொற்பொழிவை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுவரைக்கும் தான் பெயர்கள் பதியப்படும். உரை இமாம் ஹதீப் அமர்ந்து விட்டார் என்று சொன்னால், உரை ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அங்கு பெயர்கள் பதியப்பட மாட்டாது. அந்த சிறப்பு கிடைக்காது, அந்த சிறப்பு கிடைக்காது. என்ன சொல்றது? இதுல நாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எது புரியுது இல்ல சொல்லுங்க, நன்மை குர்பானி கொடுத்து நன்மை தானே, அதனாலதான் அது புரிய மாட்டேங்குது. ஒரு ஒட்டகத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? முதல்ல வாரவங்களுக்கு என்ன, ஒரு ஒட்டகம் கொடுக்கப்படும், 2ஆவது வாரங்களுக்கு ஒரு மாடு கொடுக்கப்படும், 3ஆவது ஒரு ஆடு கொடுக்கப்படும், 4ஆவது வாரங்களுக்கு ஒரு கோழி கொடுக்கப்படும்டா. அதுல பெருமை தெரியுமா இல்லையா? கோழி ஒன்ற பெருமை தெரியும், ஆட்ட பெருமதியும் தெரியும். அப்ப எனவே முட்டை பெத்தின ஒரு ஆளுக்கு உண்டா? எத்தனை முட்டை? 2 ஆளுக்கு 3. அப்ப எனவே இப்படி அது கொடுக்கப்படுதுன்னு வைங்களே, அப்ப அங்க என்ன செய்வாங்க, கூட்டம் இமாமுக்கு வாரத்துக்கு இடம் இருக்காத அளவுக்கு இருக்கும். அப்ப நன்மைன்னு சொன்னால் என்ன செய்தில்ல, புரியுதில்லை, புரியாம சொல்றது குர்பானி கொடுத்த நன்மை. நன்மையுடைய பெருமதி அவங்க எப்ப கண்டுகொள்வார்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய கபருடைய வாழ்க்கை மறுமையில் அவர்கள் அதனுடைய சிறப்புகளை கண்டுகொள்வார்கள். எனவே நன்மையான சகோதரர்களே, ஊர்கள்ல பாத்தீங்கன்னா, ஊர்கள்ல இதை விட கொடுமை ஒன்று இருக்கு. என்ன நடக்கும்? ஊர்கள் என்ன வெளியில பேசி கொண்டிருப்பாங்க. என்ன செய்வாங்கடா, வந்துடுவாங்க, அங்க உள்ள ஹுத்பா நடக்கும், வெளியில என்ன செய்வாங்க, பேசி கொண்டிருப்பார்கள். ஹுத்பா அங்க முடியும் போதுதான் உழுவு செஞ்சு கொண்டு ஓரோடு எங்க வருவாங்க, பள்ளிக்குள்ள வருவாங்க. இப்படின்னு நாங்க பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு துர்ப்பாக்கிய நிலைன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்புகளை எல்லாம் இழந்து விடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சுன்னா எமது வாழ்வில நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு சுன்னா. அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதுல 32வது சுன்னாவை பாருங்க, ஜும்மா நாளில் உள்ள சிறப்பான நேரத்தை தேடிக்கொள்ளுதல். ஜும்மா நாளில் உள்ள சிறப்பான நேரத்தை தேடிக்கொள்ளுதல். டைம் இப்படிதான். அதாவது டைமை பொறுத்தவரையில ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சூரியன் உதித்ததிலிருந்து ஜும்மா ஆரம்பிக்குமா இல்லையா, சூரியன் உதித்ததிலிருந்து ஜும்மா ஆரம்பிக்கின்ற வரை உள்ள நேரத்தை 5ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும், 5ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்றுதான் அவங்க சொல்றாங்க. ஹை இல்ல, பள்ளியில முதல்ல வாரவங்களுக்கு சிறப்பு இருக்குது, இந்த நேரத்தை பிரிக்கிற போது இப்படி ஒரு விளக்கத்தை அந்த இமாம் சொல்றாங்க. ஹை அடுத்ததாக வாங்க, ஜும்மா நாளுடைய சிறப்பான நேரத்தை தேடிக்கொள்ளுதல். இப்ப ஜும்மா நாள்ல நாங்க கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு அமல் என்ன? துஆ. என்ன? ஜும்மா நாள்ல முதலாவது ஹதீஸ் பல ஹதீஸ்கள் வருதா இல்லையா? ஒரு செய்தி வருது, ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்துல துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வர ஹதீஸ். இந்த ஹதீஸ் பொதுவாக எங்களுக்கு எதை ஆர்வப்படுத்துது சொல்லுங்க? ஜும்மா நாள நாங்க அதிகம் துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்கன்னா என்ன பொருள்? இப்படி சொல்றாங்கன்னா என்ன பொருள்? ஜும்மா நாள்ல அதிகமாக துஆ செய்ய வேணும். அப்ப அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்றால் நாங்க ஜும்மா நாள்ல மிக கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டிய இபாதத் துஆ. அடுத்தது அந்த நேரம் சம்பந்தமா ஹதீஸ்கள் நாங்க என்ன ஹதீஸ் படிச்சுக்கிறோம்? ஒன்று இமாம் மிம்பர்ல ஏறியதிலிருந்து, இமாம் மிம்பர்ல ஏறியதிலிருந்து தொழுகை நிறைவேற்றப்படும் வரை உள்ள நேரம். சரியா? இதுல என்ன சந்தேகம் வரும்? என்ன சந்தேகம் வரும்? இமாம் இப்ப ஒரே நிகழ்த்தினா பேசக்கூடாதுன்னு இருக்கும் போது எப்படி துவா செய்யறது? அங்க துவா செய்யக்கூடாதுதான். இமாம் ஒரே ஆரம்பித்து விட்டால் இமாம் உரையை முடிக்கும் வரை துவா செய்யக்கூடாதுதான். ஆனா அதுல கிடைக்கக்கூடிய நேரங்கள் இருக்குது. இமாம் உட்காருவாரு, முஅத்தின் அதான் சொல்ற நேரம் இருக்குது, இமாம் உட்கார்ந்த உடனே அந்த நேரத்துல துவா செய்யலாம். இமாம் உரையை முடித்து விட்டு இறங்குவாரு, இகாமத் சொல்லும் வரைக்கும் நேரம் இருக்குது. இந்த நேரங்களை நாங்க என்ன செய்யணும்? துஆவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரங்களை துஆவுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அடுத்து 3வது நாங்க இதுல எந்த ஹதீஸ் சொல்றோம் சொல்லுங்க?
மூன்றாம் நேரம் ஹதீஸ்ல இதுல ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது? இந்த ஹதீஸுக்கு வாசிங்களே. அதாவது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை என்று கூறிவிட்டு அந்த நேரம் கொஞ்ச நேரம் தான் என்பதை தமது கையால் சைகை செய்து காட்டினார்கள். சரி, வேற ரிவாயத்தில் என்ன வருது சொல்லுங்க? அசருக்கு பிறகு ஒரு நேரம். இப்ப நாங்க நாங்க இருக்கக்கூடிய இந்த நேரம் துவாவுக்கு மிக சிறந்த நேரம் ஜும்மாவுடைய நாள்ல. ஒரு ஒரு கேள்வி, ஏன்னா அசருக்கு பிறகு உள்ள நேரத்தில் ஒரு என்ன விஷயம் வருதுன்னா, யார் தொழுகையிலே கேட்பாரோடு வருது. யார் தொழுகையில் கேட்பாரோன்னு வருது. அதுக்கு என்ன விளக்கம் யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அசருக்கு பிறகு உள்ள நேரம் துஆவுக்குள்ள நேரம் என்று வருது வார ஹதீஸ்ல. யார் அசருக்கு பிறகு தொழுகையிலிருந்து கேட்பாரோ இல்லைங்களா? அப்ப அசருக்கு பிறகு தொழுகையில கேட்கிறேன்னா, அசருக்கு பிறகு அசர ஒரு தொழுது விட்டால் சுன்ன தொழுகை தடை, சுன்னை தொழுவது கூடாது. அப்ப எப்படி தொழுகையில கேட்கிறது? இல்ல இப்படிதான் ஒருவர் அசர் தொழும் போது அசர் தொழுகையில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா கேட்கலாம், அது வேற விஷயம். புரியுதா? இப்ப ஹதீஸ் ஒன்று நாங்க படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி எப்படி யார் தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதில் அமர்ந்திருப்பார், பள்ளியில் அமர்ந்திருப்பதில்லை, நல்லா புரியும், சும்மா பொதுவா பள்ளியில் அமர்ந்திருப்பதல்ல. ஹதீஸ் எப்படி வருது என்றால், யார் தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதில் அமர்ந்திருப்பாரோ, ஏன்னா வேற வேற நோக்கத்துல உட்கார்ந்துருப்பாரா இல்லையா பள்ளியில, அவங்களுக்கு சிறப்பு கிடைக்காது. தொழுகையை எதிர்பார்த்து யார் மஸ்ஜிதில் அமர்ந்திருப்பாரோ அவர் யார் தான்? அவர் தொழுகையில் இருப்பவர். ஹதீஸ் எப்படி வருது? அவர் தொழுகையில் இருப்பவர் என்பதுதான் சஹாபாக்கள் கொடுக்கிற விளக்கம். எனவே தொழுகையை எதிர்பார்த்த ஒரு மஸ்ஜிதிலே அமர்ந்து துவா கேட்பது சிறப்பானது. அப்ப நாங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்து மகரிப் தொழுகை எதிர்பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். அப்ப நாம் என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை நாள் என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். இதை ஏதாவது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளாக இதை செஞ்சுக்கிறீங்களா? கொஞ்சம் கை வசுங்க பாப்பா. இந்த சுண்ணாவை நான் உண்மையில என் வாழ்க்கையில ஒரு நாளாவது இதை செயல்படுத்தி எப்படி கொஞ்சம் மகரிபுக்கு முன்னால போய், ஜும்மா நாள்ல கொஞ்சம் மகரிபுக்கு முன்னால போய், அதானுக்கு முன்னால போய் மஸ்ஜிதில் உட்கார்ந்து நான் துவா செஞ்சிருக்கிறேன், இந்த ஹதீஸ் நான் செயல்படுத்திக்கிறேன் வாழ்க்கையில என்று சொல்றவங்க கொஞ்சம் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன செய்யுங்க? அதாவது இதை சலஃபுகள் மிக கவனம் எடுத்த ஒரு விஷயம். நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா சலஃபுகள் மிக கவனம் எடுத்த ஒரு விஷயம் எது? இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல அசருக்கு பிறகு உள்ள நேரம், மகரிபுடைய அதானுக்கு முன்னால் உள்ள அந்த நெருக்கமான நேரம் இருக்குதே, அதில் சலஃபுகள் துஆவுல மிகவும் கவனம் எடுத்தாங்கன்ற செய்திகளை நாங்கள் அவங்களோட வரலாற்றுகள்ல பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக உள்ள சுண்ணாக்கள் அது பெருநாள் தொழுகையோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சுண்ணா. அதாவது நபி அவங்க போகும்போது ஒரு பாதை, வரும்போது பாதையை மாற்றிக்கொள்வாங்கன்ற ஹதீஸ். அது நாங்க வருடத்துக்கு ஒரு 2 முறை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சுண்ணா. அதே போன்று இதுல 34வது சுண்ணாவாக ஜனாசா தொழுகையிலே பங்கேற்றல். இப்ப ஜனாசாவில் அதற்கு தொழுகை நடத்தப்படும் வரை யார் கலந்து கொள்கிறாரோ அப்படின்னா, இது ஹதீஸ் நாங்கள் வாசம் சரியா புரிஞ்சு கொள்ளணும். அது ஹதீஸுடைய வாசம் ஜனாசா தொழுகையில் ஒருத்தர் கலந்து கொண்டார், அவருக்கு ஒரு கிராத் நன்மை. அதே போன்று அதன் பிறகு அடக்கம் செய்யப்படும் வரை அவர் என்ன செய்கிறார்? பின்தொடர்ந்து செல்கிறார், அங்கு அடக்கம் செய்யும் வரை இருக்கிறார் என்றால் அவருக்கு இன்னொரு கிராத் நன்மை உண்டு என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 645வது வருது. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நமது ஊர்கள் எல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜனாசா தொழுகை தொழாம நேரடியாக எங்க போறாங்க? மக்பராவுக்கு போறாங்க, மையவாடிக்கு போயிடுறாங்க. அதாவது ஜனாசா தொழுகையில மக்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன காரணத்தை நீங்க உணர்றீங்க? பெரும்பாலும் ஏன் மக்கள் ஜனாசா தொழுகையில் ஆர்வமா கலந்து கொள்றாங்க இல்லை, என்ன காரணம்? அதாவது நிறைய பேருக்கு எது ஊட்டப்பட்டுச்சுண்டா, இது ஒரு ஃபர்து கிஃபாயா. எப்படி சொல்ல தரப்பட்டுச்சுண்டா, இது என்ன? இது ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயா என்ன? ஃபர்லு கிஃபாயா என்ன? அதாவது கொஞ்சம் பேர் செஞ்சிட்டாங்கண்டா எல்லோருடைய கடமையும் நீங்கிவிடும். யாருமே செய்யலண்டா சொல்லுங்க, எல்லோரும் குற்றவாளிகள். ஒரு ஊர்ல ஒரு ஜனாசா நடந்து அந்த ஜனாசாவுக்குரிய கடமை யாரும் செய்யலன்னு வைங்களே, எல்லோரும் குற்றவாளிகள். கொஞ்சம் பேர் செஞ்சிட்டாங்கன்னு வைங்களே, அப்ப என்ன? எல்லோருடைய கடமையும். அப்ப ஃபர்லு கிஃபாயாக்கும் ஃபர்லு ஐனுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்லு ஐன் என்ன?
ஐந்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். பரது கிஃபாயாண்டா கொஞ்சம் பேர் நிறைவேற்றினா எல்லோருடைய கடமையும் நீங்க. அப்ப எங்களுக்கு என்ன இந்த இஸ்லாம் சொல்லித்தரப்பட்டுச்சு ஆரம்பத்தில் இருந்ததுன்னா இது என்ன ஒரு ஃபர்து கிஃபாயா. அப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர் சொல்ற மாதிரி ஃபர்லே தொழாதவங்க இதை தொழுவாங்களா, ஐவேளை ஃபர்லே தொழாதவங்க இதை தொழுவாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து இது என்ன தொழக்கூடியவங்க கூட ஏன் கவனம் எடுக்கிறாங்கல்லண்டா கொஞ்சம் பேர் நிறைவேற்றாங்கன்னா கடமை நீங்கிடும். ஆனா எது சொல்லிக் கொடுக்கப்படலாம், இது கீராத்துடைய ஹதீஸ் நிறைய சொல்லிக் கொடுக்கப்படல. அப்ப எது சொல்லிக் கொடுக்கப்படணும், இந்த ஹதீஸ் ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டால் ஒரு கீராத் நன்மை, உஹது மலையளவு நன்மை. இந்த ஹதீஸ் நிறைய என்ன செய்யப்பட வேண்டும், மக்களிடம் சென்றடைய வேண்டிய ஒரு ஹதீஸ். இந்த சிறப்பு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால ஜனாசா தொழுகையில என்ன செய்யறாங்கல்ல, கலந்து கொள்றாங்கல்ல, கவனம் எடுக்காம இருக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இது உண்மையில நாங்க தேடி சென்று ஒரு செய்ய வேண்டிய ஒரு சுன்னா. அதாவது எங்களுக்கு வாய்ப்பு உள்ளவங்க, வாகனம் உள்ளவங்க, எந்த பள்ளிகளில் ஜனாசா தொழுகை நடக்குதோ அந்த பள்ளிகளுக்கு தேடி சென்று என்ன செய்யணும், அதுல கலந்து கொள்ள. அதுக்குள்ள நன்மை என்ன, எவ்வளவு பெரிய நன்மை, ஒரு கீராத், சுப்ஹானல்லாஹ். அப்படித்தானே, ஏதாவது ஒரு ஆஃபர் போடப்பட்டிருக்குதுன்னா என்ன செய்யறோம், அலையிறோம் இங்க சொல்லி அலைஞ்சு எப்படியாவது சுத்தரமா இல்லையா. அப்ப இதை விட ஒரு ஆஃபர், இது என்ன ஆஃபர் இது, சுப்ஹானல்லாஹ். உஹது மலையளவு நன்மை, சாதாரண நன்மை கிடையாது, அப்படியான ஒரு நன்மையை வைத்திருக்கிறான். எனவே நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், ஜனாசா தொழுகையில மசாலா சில சகோதரர்கள் அதில் கவனம் எடுக்கிறான். ஜனாசா தொழுகையில அந்த மஸ்ஜிதுகள், சில மஸ்ஜிதுகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் வரும். அவங்க அதில் நீங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, இன்றைக்கு இங்கே அசர் தொழுகைக்கு பிறகு ஜனாசா நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்போ என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். அப்போ அப்படியான முறைகளை வைத்திருக்கிறாங்க மஸ்ஜிதுகள். அந்த ஜனாசா தொழுகை நடைபெறக்கூடிய மஸ்ஜிதுகளில் அந்த ஏற்பாடுகள் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய ஒரு சுன்னா. எனவே அதில் 2 கிராத் நன்மை இருக்கிறது. ஜனாசாவை அடக்கும் வரை ஒருவர் என்ன செய்கிறாரு, அதில் கலந்து கொள்கிறார் என்று சொன்னார். 35வது சுன்னா நறுமையான சகோதரர்களே, அதாவது கபறுகளை ஜியாரா செய்தார். இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா தான். ஏனென்றால் அதாவது நமது உள்ளங்களுக்கு பயான்கள் மட்டும் என்ன செய்யாது, சில நேரங்களில் வேலை செய்யாது. பயான்கள் மட்டும் இதெல்லாம் வேலை செய்யும். இது ஒரு ஜனாசா உண்மையில ஒருத்தர் உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஜனாசாவை ஏற்படுத்தலைன்னா அந்த உள்ளம் என்ன செய்யணும், பெரிய ஒரு ஆபரேஷனுக்கு தான் அனுப்பணும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த இடம் நாம் சுப்ஹானல்லாஹ் ஒரு மக்பராவுக்கு போய் அங்க இருந்து கொஞ்ச நேரம் எங்களோட உலக சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு தூக்கி ஒரு மூலையில வைத்து விட்டு இங்க அடக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்ப அதை பத்தி கொஞ்சம் சிந்தித்து நமது மௌத்தையும் நாம் கொஞ்சம் சிந்திக்கின்ற போது உண்மையில ஒரு பயம் வரும், ஒரு உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும். சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, நாங்கள் இந்த சுன்னாவை உண்மையில் நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். நமது ஏன்னா நாங்கள் இந்த துன்யாவுடைய மோகங்கள் இவைகளில் மூழ்கி கிடக்கும் போது ஈமானில் பலவீனம் ஏற்படுகிறது, இபாதத்தில் ஒரு ஆர்வமற்ற தன்மை உருவாகிறது. இப்போ நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் மௌத்தை கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்வது, நமது மௌத்தை நாம் கொஞ்சம் என்ன செய்வது, நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய இடம், நமது மரணத்தை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய இடம். எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த சுன்னாவை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் தடுத்தாலும் பிறகு அதற்கு அனுமதி வழங்கினாங்க. எதற்காக என்றால் அது அந்த ஆஹ்ரா மறுமையுடைய மௌத்துடைய சிந்தனை ஏற்படுத்தி கொள்வதற்காக. அந்த அடிப்படையில் அங்கு போய் நாங்கள் அந்த ஓதக்கூடிய துவாவாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன் இன்னா நஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா என்ற துவா எடுத்தாலும் அது கூட நமக்கு மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வரக்கூடிய ஒரு துவா தான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாங்களும் உங்களோடு சேரவிருக்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல 36வது சுன்னாவாக நோன்பின் ஒழுங்குகள், அதுல சஹர் செய்வது சுன்னா என்ற ஹதீஸ் கொடுக்கப்படுது, புகாரில் வரக்கூடிய செய்தி. 37வது விரைந்து நோன்பு துரத்தல், நாங்கள் இது நோன்புடைய காலங்களில் பேசக்கூடிய சுன்னாக்கள். அதே போன்று 38வது ரமதான் காலத்துல இரவு தொழுகை சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏனைய காலங்களிலும் நாம் இரவு தொழுகையில கவனம் எடுக்க வேண்டும். இரவு தொழுகையில அதாவது நாங்க குறைந்தது எதை தொழ வேண்டும், வித்திரையாக தொழ வேண்டும். உதாரணமா ஒருத்தர் வித்திரை 3 ரக்காத்தாக தொழும் போது, வித்திரை ஒருத்தர் 3 ரக்காத்தாக தொழுகிறாருன்னு வைங்களேன், 2 ரக்காத்தை அவர் இரவு தொழுகைக்காக நியத்து வைத்து தனியாக தொழுது விட்டு
ஒரு ரக்காத்தாக வித்திரை தொழுவது என்பது சிறப்பு தான். ஏன்னா அங்க அந்த சுன்னாவையும் அவர் செயல்படுத்துறார். இரவு தொழுகையும் அவர் என்ன செய்யறாரு, 2 ரக்காத்தாக தொழுது செயல்படுத்துகிறார். அந்த அமைப்புல ஒரு தொழவும் என்ன செய்யும் முடியும். 3 ரக்காத்தா தொழும் போது வித்திராக மாத்திரம் தொழவும் முடியும். 2 ரக்காத்துக்கு இரவு தொழுகைக்காக நியத்து வைத்து 2 ரக்காத் தொழுது விட்டு 1 ரக்காத் என்ன செய்யணும், வித்திராகம் ஒருவர் தொழுது கொள்ளலாம். எனவே இந்த இரவு தொழுகை சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு தொழுகை, பரதான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்பது ரமதான் அல்லாத காலங்களிலும் ஆர்வப்படுத்த விஷயம். அதே போன்று ரமதானுடைய இறுதி 10 இஅ்திகாஃப், அது நாங்கள் ரமதானுடைய காலத்தில் பேசக்கூடிய ஒரு சுன்னா. அதே போன்று ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் பற்றிய சுன்னா வருது 1162 எண்ணில். அது அதாவது ஒரு வருடம் நோன்பு இருந்த நன்மை இருக்குது. ரமதானோட சேர்த்து நாங்கள் ஷவ்வாலில் அந்த நோன்பையும் நோக்கின்ற போது, அதே போன்று ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு இருத்தல். ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு இருத்தல், அதனுடைய சட்டத்தை நீங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாபு. அதாவது நாங்க இதுல அதாவது எங்களுக்கு வசதியான 3 நாட்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அப்படிதான் ஹதீஸ் வருகிறது. நபி அவங்க எந்த நாட்கள் என்ன செய்ய மாட்டாங்க கணக்கெடுக்காம, நபி அவங்க 3 நாட்கள் நோட்பார்கள், 3 நோன்புகள் நோப்பாங்கன்னு வருது. அந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக ஒரு எளிதான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை பொறுத்தவரையில உண்மையில நீங்க எடுத்து பாருங்க. இப்போ நாங்கள் முஹர்ரம் மாதத்துல 2 நோன்பு பிடிச்சிட்டோம், எப்படிதானே? 2 நோன்புகள் நோட்டு, இன்னொரு நோன்பு நோற்றால், இன்னொரு நோன்பு நாங்கள் இந்த முஹர்ரத்தில் நோற்றால் ஒரு மாதம் நோன்பு நோட்டு நன்மை இருக்குது. நாங்கள் 2 நோன்பு நோற்றாச்சு முஹர்ரத்தில். இன்னொரு சுன்னத்தான நோன்பை நாம் நோற்றால் இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை கிடைக்கும். ஹதீஸ் எப்படி படிக்கிறோம்? அஃலலு சியாமி பஅத ரமதான் எது? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதான் நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எது? முஹர்ரத்தில் நோக்கிற நோன்பு. இப்போ நீங்க 3 நோன்பு பிடிச்சிட்டீங்கடா என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு? முஹர்ரம் மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே அப்ப நாங்கள் ஒரு மாதத்துல 3 நோன்புகள் நோற்றுக்கொள்வது என்பது நாம் அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை. அது நீங்க 13, 14, 15 தான் நோக்க வேண்டும் என்பது அல்ல. அது சொன்னா உங்களுக்கு வசதியான 3 நாட்கள். அதுல நீங்க கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு நோக்க கூடாது. புரியுதா? வியாழனையோ சனியோ சேர்த்து நோற்றுக்கொள்ளலாம். எனவே நாம் ஒவ்வொரு மாதம் 3 நாட்கள் நோன்பு நோற்பது, இவர் கொண்டு வர ஹதீஸ் வேற ஹதீஸ். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவங்க எனக்கு 3 விஷயங்கள் வசியத்து செய்தார்கள், அதை நான் மரணிக்கின்ற வரை விடவே இல்லை, விடவே மாட்டேன் என்று சொல்றாங்க. அந்த 3 வசியத்துக்களும் என்ன? 3 நாட்கள் நோன்பு நோற்பது, துஹாவுடைய அந்த தொழுகை, தூங்குவதற்கு முன்னால் வித்திரை தொழுது கொள்வது, வித்திரை தொழுது கொள்வது. சரி, அடுத்தது அரஃபாவுடைய நோன்பு. என் அருமை சகோதரர்களே, அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆஷூராவுடைய நோன்பை நாம் அந்த நோன்பை நோற்று விட்டோம். அதனுடைய சிறப்பு என்ன சொல்லுங்க? அது 1 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்குது. கடந்து சென்ற 1 வருடத்துடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்ற ஹதீஸ் அதுல 43வது சுன்னாவாக கொண்டு வரப்படுது. 44வது நறுமையான சகோதரர்களே, அதாவது பயணத்துல நீங்க இருக்கும் போது பயணத்துடைய சுன்னாக்கல்ல நீங்க 3 பயணம் மேற்கொண்டால் உங்களை ஒருவரை நீங்க தலைவராக ஆக்கிக் கொள்ளும். 3 ஒரு பயணம் போறீங்கன்னா என்ன செய்ய? ஒருத்தரை தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு சுன்னா, இது ஒரு சுன்னா. புரியுதா? அபூ ஸைத் அறிவிக்கிறாங்க, அபூ தாவூதுல 2608 வரக்கூடிய விஷயம். எனவே 3 ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது அதில் ஒருவரை அமீராக தலைவராக ஆக்கிக் கொள்ளுதல். 45வது சுன்னா, பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட சுன்னா. வாகனம் உயரமான இடங்களை நோக்கி செல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும். தாழ்வான பாதையில் நோக்கி செல்லும் போது சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லணும். இது ஒரு சுன்னா. நாங்க என்ன செய்யறோம்? வாகனத்துல ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறோம், உயரமான இடங்களை நோக்கி செல்லும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும், தாழ்வான பகுதியில் நோக்கி செல்லும் போது சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வதும் ஒரு சுன்னா. இது புகாரில் வரக்கூடிய செய்தி, ஜாபிர் அறிவிக்கக்கூடிய செய்தி. 46வது நறுமையான சகோதரர்களே, நீங்க பிரயாணத்துல ஏதாவது ஒரு இடத்துல இறங்கினால் ஓத வேண்டிய துவா. பிரயாணத்துல ஒரு இடத்துல வாகனத்தை இறங்கி நீங்க இறங்கிட்டீங்க, வாகனத்தை நிறுத்தி இறங்கிட்டீங்கன்னா அங்கு ஓத வேண்டிய துவா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். சொல்லுங்க பாப்போம் துவாவை. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். சொல்லுங்க. மின் ஷர்ரி மா ஹலக். அஊதன் என்ன அர்த்தம்? நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி என்ற பரிபூர்ணமான அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு, மின் ஷர்ரி மா ஹலக் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து, அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவா எல்லாருக்கும் பாடமா?
மூன்று முறை ரிப்பீட் பண்ணுவோம். மூன்று முறை நான் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். சரி, இப்போ மரணம் அவ்வளவு சொல்லுங்க. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. யார் ஆரம்பிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா பாரக்கல்லாஹு ஃபீக். பாரக்கல்லாஹு ஃபீக். ஓதுங்க. சரி, பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு. வேற சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வேற ஓதுங்க. தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சு மரணமா உள்ளவங்களும் ஓதுங்க. வேற யாரு? அவுது. வேற சொல்லுங்க. ஷர்ரி மா ஹலக். ஷர்ரி மா ஹலக். வேற தெரிஞ்சவங்க ஓதுங்க. வேற அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். எனவே இது நாங்கள் இன்னொரு ஹதீஸ், முஸ்லிம்ல வர ஹதீஸ் படிச்சுக்கிறோம். ஒவ்வொரு நாள் மாலையிலும் நாங்கள் இது ஓதுவோம். ஒவ்வொரு நாள் மாலையிலும் இந்த துவாவை நாம் ஓதுவேன். இல்லைச்சா? ஒவ்வொரு நாள் காலையில், மாலையில மாத்திரம். காலையில் ரிவாயத் இல்லை, பலவீனமானது. மாலையுடைய ரிவாயத் இல்லைச்சா? இதுல முஸ்லிம்ல வர ரிவாயத் மாலையில். புரியுதா சொல்றது? ஏன்னா ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் எதை முறையிடுகிறார்கள் என்றால், ஒரு தேல் எண்ணெய் கொட்டி விட்டது என்று சொல்லும் போது நபி அவங்க சொல்றாங்க, நேற்று மாலை இதை நீங்கள் ஓதி இருந்தால் உங்களை தேல் கொட்டி இருக்காது என்று சொல்றாங்க. எனவே மாலையில் இதை நாம் ஓதுவது ஒரு சுன்னத்து, முக்கியமான ஒரு விஷயம். விஷஜந்துக்கள் அவைகளுடைய தீங்குகளிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்வதற்கு இதை எந்த அளவுக்குன்னா ஒரு இமாம் சொல்றார், அவருடைய வரலாற்று நாங்கள் படிக்கிறோம். அதாவது ஒரு நாள் என்னை என்ன செய்து தேல் கொட்டியது, அவர் சொல்றார், அன்றைய நாளில் இந்த துவாவை ஓதி இருக்கவில்லை என்று சொல்றார். நாங்கள் துவா ஓதாம அது வேற விஷயம், அப்படி போகுது எங்கட இது அப்படி அந்த இமாம்கள் சொல்றாங்க. புரியுது அவங்க சொல்றது? எனவே அவங்க அந்த அளவுக்கு அதோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த துவா இரண்டு சந்தர்ப்பங்கள் முக்கியமான. இது ஒரு சந்தர்ப்பம் இதில் சொல்லப்படுது, நாங்கள் பிரயாணத்தில் ஒரு இடத்துல இறங்கினால் ஓதுவது, நாங்கள் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கும் வரை அவருக்கு எந்த தீங்கும் வராதுன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போன்று ஒவ்வொரு நாள் மாலையிலும் ஓதுவது. அப்போ துவா எல்லாருக்கும் பாடம் தானே? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்து 47வது நரம். அசருக்கு பிறகு மாலைன்னு சொல்லும் போது அசர ஒரு தொழுது விட்டால் நேரம் ஸ்டார்ட் ஓதலாம். ஒரு தடவை ஹதீஸ் ஒரு தடவை. சரியா? சொல்லுங்க. அது காலை மாலை துவாக்கள்ல வர ஒரு துவா தான். இது தனியான ரிவாயத், அது தனியான ரிவாயத். சரி, அடுத்து வாங்க. 47வது. பயணத்திலிருந்து ஒருவர் திரும்பியதும் மஸ்ஜிதுக்கு 2 ரக்காத் தொழுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்திலிருந்து இதுல லுஹான்னு வருது, ஆனால் பொதுவான ரிவாயத்தும் வருதான். முற்பகல் நேரத்தில் திரும்பி வந்தால் பள்ளிவாசல் நுழைந்து உட்காருவதற்கு முன்பாக 2 ரக்காத் தொழுவார்கள் என்று வரக்கூடிய செய்தி. எனவே இதுல பள்ளிக்கு வந்தா பள்ளியில உட்கார 2 ரக்காத் தொழுவது என்ற ஒன்றும் இருக்கு. ஆனா நபி அவங்க பிரயாணத்தில் திரும்பினால் மஸ்ஜிதுக்கு என்ன செய்வாங்க? 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்கிறார்கள், அவங்க பயணத்தில் திரும்பி ஒட்டகத்தை கட்டும் போது 2 ரக்காத் தொழுதீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லும் போது மஸ்ஜிதுக்கு போய் 2 ரக்காத் தொழுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ரிவாயத்துக்களும் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ரிவாயத்துக்கள் இருக்கின்றன.
எனவே ஒருவர் பிரயாணத்தில் திரும்பினால் மஸ்ஜிதில் 2 ரக்காத் தொழுது கொள்வது என்பது ஒரு சுன்னாவாகும். இல்லை, அவர் எந்த நேரத்தில் போறாரோ அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால மஸ்ஜிதில் போய் 2 ரக்காத் தொழுதுட்டு போறார் இல்லைங்களா? வீட்டுக்கு போறதுக்கு முன்னால 2 ரக்காத் போய் மஸ்ஜிதில் தொழுதுட்டு போறார். சரி, அதே போன்று இதுல 48வது விஷயம் பாருங்க. 48வது சுன்னா, அதாவது ஒரு துவா. இப்ப இதுல புத்தாடை அணிகின்ற போது ஓத வேண்டிய ஒரு துவாவை இதுல கொண்டு வராங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அந்த கசௌதனிஹி அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அந்த கசௌதனிஹி அஸ்அலுக கைரஹு வ கைர மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. எனவே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், நீ எனக்கு இதை அணிவித்தாய், இதில் உள்ள ஹைரை நலவை கேட்கிறேன், இது எதற்காக செய்யப்பட்ட அதனுடைய நலவை கேட்கிறேன், இதனுடைய ஷர்ரை விட்டும் இது எதற்காக செய்யப்படுதோ அந்த ஷர்ரை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று வரக்கூடிய ஒரு துஆ. எனவே இந்த அபூதாவுதில் வரக்கூடிய இந்த ரிவாயத் 4020வது வரக்கூடிய ஒரு ரிவாயத். இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய 48வது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. 49வது சுன்னா, என் அருமையான சகோதரர்களே, செருப்பை அணிகின்ற போது உள்ள சுன்னாக்கல்ல முதலில் வலது காலில் ஒருவர் அணிவது சுன்னா. செருப்பு அணியும் போது முதலில் வலது காலில் அணியட்டும். கலற்றும் போது இடது காலில் சொல்றாங்க, முதல்ல கலட்ட சொல்றாங்க என்று சொல்றாங்க. அதே போன்று 2ஐயும் அணியட்டும் அல்லது 2ஐயும் கலட்டி விடட்டும். ஒரு செருப்போட சுத்தக்கூடாது இல்லைங்களா? பள்ளியில் ஒரு செருப்போடும் அடுத்த செருப்பு சுத்தக்கூடாது, அதையும் கழட்டிட்டு வேணும் இல்லைங்களா? எனவே அணியனா 2ஐயும் அணிங்க, இல்லைன்னா 2ஐயும் செஞ்சுங்க கலட்டி விடுங்கள். ஒன்றை அணிஞ்சு கூட அடுத்தது தேடி குடிக்க கூடாது. எனவே இதுல உள்ள சுண்ணாக்கள், அணியும் போது வலதை அணிவது, கலட்டும் போது இடதை கொண்டு இடத்தில் ஆரம்பிப்பது, அதே போன்று 2ஐ அணிவது அல்லது 2ஐயும் கலட்டி விடுவது என்ற சுண்ணாக்களை இந்த ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கணும். சரி, அந்த ஹதீஸுடைய ரிவாயத்துல கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்குது. இந்த புத்தாடை சம்பந்தமான ஹதீஸ்ல இல்லைங்களா? சில யாராவது இவங்க கொண்டு வராங்கன்னா யாராவது இந்த ஹதீஸை சஹீஹாக்கி இருப்பாங்க, அந்த அடிப்படையில் தான் இதுல கொண்டு வராங்க. ஹைர், அடுத்ததாக இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இறுதியாக இதில் நாங்கள் இன்றைய பாடத்துல பார்க்கக்கூடிய சுன்னா, அதாவது அம்ர் இப்னு சலமான்றது உமர் இப்னு சலமான். நாங்கள் போன வாரம் கூட சொன்னோம், அந்த பேர் உமர் இப்னு சலமா, அம்ர் இல்லை, சில மிஸ்டேக் இருக்குது. அதாவது நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் சிறுவனாக இருந்தேன், என்னுடைய அந்த கை சாப்பாடு தட்டில் அங்குமிங்குமாக சென்ற போது நபி அவங்க சொல்றாங்க, என்னை சொன்னாங்க, யா குலாம், சிறுவனே, பிஸ்மில்லா கூறி சாப்பிடு, உனது வலது கையால் சாப்பிடு, உனது தட்டின் ஓரத்திலிருந்து சாப்பிடு என்று சொல்லி சொன்னார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி. எனவே இது நாங்கள் உண்ணும் போது பேண வேண்டிய சுன்னாக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தவைகள். இன்றைய பாடத்தில் நாங்கள் இதில் அந்த 100 சுன்னாக்கள் 50 வரை பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 பாடங்களில் அதை நாம் நிறைவு செய்ய முடியும். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை நாம் மிகவும் ஆர்வத்தோடு நமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு மிகப்பெரிய சிறப்பு. உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் எந்த ஒரு சுன்னாவையும் அவங்க விட மாட்டாங்க, அலட்சியம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு சொன்னால், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். எப்படி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல? யா அய்யுஹன் நபி, நபியே, ஹஸ்புகல்லாஹ், அல்லாஹ் உமக்கு போதுமானவன், வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன், மூமின்கள்ல இருந்து, பொதுவா மூமின் வரல, மூமின்களில் யார் உம்மை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வே போதுமானவன். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்றுவது என்பது அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் என் அருமையான நமது வாழ்க்கையில் அன்றாட தேவைகளை நாங்கள் நிறைவேற்றோம். அதில் நாங்கள் எதையும் சேர்த்துக்கொள்றோம் சொல்லுங்க? நபியுடைய சுன்னாவையும் அதை சேர்த்துக் கொள்ளும்போது அவைகளும் எதா மாறுது? நன்மையாக மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த பாடத்தை நாங்கள் இதோடு என்ன செய்வோம்? நிறைவு செய்து கொள்வோம். சென்ற வகுப்புல ஒரு துவா சொன்னார், அந்த துவா எல்லாருக்கும் பாடமா? சென்ற வகுப்புல ஒரு துவா சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹும்ம ஃபக்ஹினி ஃபித்தீன், அல்லாஹும்ம ஃபக்ஹினி ஃபித்தீன், யா அல்லாஹ் எனக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருவாயாக. எல்லாருக்கும் பாடமா? அல்லாஹும்ம ஃபக்ஹினி ஃபித்தீன். சொல்லுங்க பாப், யாருக்கெல்லாம் பாடம்? சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹும்ம ஃபக்ஹினி ஃபித்தீன். சொல்லுங்க.
யா அல்லாஹ் எனக்கு தீனில் மார்க்கத்தில் விளக்கத்தை தருவாயா. அல்லாஹும்ம ஃபக்ஹினி ஃபித்தீன். சொல்லுங்க, வேற யாரு? அல்லாஹும்ம ஃபக்ஹினி ஃபித்தீன், அல்லாஹும்ம ஃபக்ஹினி ஃபித்தீன் என்ற இந்த துவா இப்போ பாடமாக்கிக்கோங்க. அது ஒரு முக்கியமான துவா, மிக முக்கியமான ஒரு துவா. யா அல்லாஹ் எனக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருவாயா.